விஜயுடைய வாக்காளராக அவர் யாரை டார்கெட் பண்றாருன்னா +2 முடித்து விட்டு வெளியேறுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தான் அவருடைய வாக்காளர். ஏன்னா அவர்களுக்கு தான் அரசியலே தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் விஜயும் திரிஷாவும் தான் தெரியும். தன்னை நோக்கி வரக்கூடிய விமர்சனத்துக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் விஜய் ஏன் அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார்? பதில் சொல்ல முடியாது, பதில் இல்லை. அவர் எடுபடிகள், மேனேஜர், கணக்கு புள்ள, ஆடிட்டர், இவங்க தான் கட்சி தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர். திரிஷா வீட்டில் இருந்த ₹1 கோடி நெக்லஸுக்கு வரி கட்டி அதை காப்பாற்றி அருண்ராஜ் தான் இப்போ அவருக்கு ஆலோசகர். இதெல்லாம் தமிழ்நாட்டு சாபக்கேடா, ஜீரணிக்கவே முடியாது. விஜய் எல்லாம் முதலமைச்சர் அப்படின்னா நிதி அமைச்சர் திரிஷாவா இல்ல கீர்த்தி சுரேஷ் செய்தித்துறை அமைச்சரா? ஊழல் செய்யக்கூடாது, பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, ஊழலே செய்யாதவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும்னு இந்த முறை பண்ணிருக்காரு. முதல் மாசம் ₹1 கோடி வாங்கிட்டு கொக்கோகோலா விளம்பரத்தில் நடிக்கிறேன். அடுத்த மாசம் கத்தி படத்துல கொக்கோகோலா எதிர்த்து விவசாயிகளுக்கு ஆதரவா சினிமா நடிச்சு அங்க ஒரு ₹200 கோடி சம்பளம் வாங்குறேன். நீ என்னையா ஊழல? பள்ளி மாணவர் மாணவிகள் சகோதர சகோதரிகளுக்கு நீ சொல்லுகிற தத்துவம் என்னடானா, நான் புத்தகத்தெல்லாம் திருப்பி பார்த்தேன். தாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆளே இல்லை. நீ ஒரு தலைவனா? உனக்கு என்ன தகுதி இருக்கு? பரந்தூர்ல 3.5 வருஷமா மக்கள் போராடி, பனையூர்ல இருந்து பரந்தூர் போறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 3.5 வருஷம் ஆயிருக்கு. கேரவன் வேன் முன்னாடி போது, பின்னாடி நீ போற அந்த லேண்ட் புல்ஸ் ₹5 கோடி கார்ல ஏன் மக்கள் தலைவன்? வேலூர் ஜெயில 1 வருஷம் இருக்கியா? நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசு விமர்சகர் தமிழா பாண்டியன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். யார் அந்த தற்குறி அப்படிங்கிற மோதல் தான் இப்போ போயிட்டு இருக்கு. தாவேகா விஸ் தாவேகா அப்படிங்கிற ஒரு போர் போயிட்டு இருக்கு. விஜய் அவர்களுடைய இந்த பரிசளிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரிசளிக்கக்கூடிய விழால முன்னாடியெல்லாம் அரசியல் பேசலை, இப்போ அரசியல் நிறைய பேசுறாங்க. இது ஒரு பிரச்சனை. இந்த வீடியோவில் வந்து இது ஒரு இஷ்யூ. ஏன் பள்ளி மாணவர்கள்கிட்ட அரசியல் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதற்கு முன்னாடி இந்த பெண் பிள்ளைங்களை வந்து நீங்கள் வந்து தோளில் கை போடுறது இதெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் பேசுகிறாரு. இது 2 தரப்புலையும் மோதலாக உருவெடுக்குது. இப்போ கடைசியில் எங்கே இருக்குன்னா, யார் அந்த தற்குறி, நீங்கள் தான் அந்த தற்குறின்னு மாற்றி மாற்றி மோதிக்கிறாங்க. அந்த விஜய் அவர்களுடைய அந்த பரிசளிப்பு விழா மேடையில் பிள்ளைங்களை வந்து முன்னாடி நாளே பேரண்ட்ஸோட வர வச்சு நல்லா பேசக்கூடிய பிள்ளைங்க யார் அப்படின்னு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் இந்த விஷயத்த பேசுங்க, இப்படி பேசுங்கன்னு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து திட்ட விடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ வேல்முருகன் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? மாணவர்களுக்கு இடையேயான அரசியல். இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய வாக்காளராக அவர் யாரை டார்கெட் பண்ணுறாருன்னா +2 முடித்து விட்டு வெளியேறுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தான் அவருடைய வாக்காளர். ஏன்னா அவர்களுக்கு தான் அரசியலே தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் விஜயும் திரிஷாவும் தான் தெரியும். விஜயும் கீர்த்தி சுரேஷ். ஏன்னா அரசியலே அடுத்த தலைமுறைக்கு போகாமல் திராவிட இயக்கம் தடுத்துருச்சு. எனக்கு தெரிந்து எம்ஜிஆர் கருணாநிதி அரசியல் எப்படின்னா, எம்ஜிஆருடைய கதாநாயகிகளையும் எம்ஜிஆரை நடித்த படங்களையும் பேசுவது தான் அதிமுக மேடை. அதே போல திமுக மேடைகளிலும் கருணாநிதியுடைய கதை வசனங்களை, கருணாநிதி உடைய சினிமா விஷயங்களையும் பேசுவது தான் திமுக மேடை. இப்படி தான் திராவிட இயக்கம். நீங்கள் பெரியார் உடைய காலத்திற்கு பிறகு சிறிது காலம் அண்ணாதுரை 67 வரை அரசியல் கற்றுக் கொடுத்தார்கள். மாலை நேரத்தில் கல்லூரி, திமுக மேடை. ஆட்சிக்கு வருகிற வரை இவர்களுக்கு அரசியல் தேவைப்பட்டது. 1965 இந்தி போராட்டத்தை நடத்தியவர்களே தமிழக மாணவர்கள் தான். திமுக அதிகாரத்திற்கு போவதற்கு, இந்த நாற்காலி கிடைப்பதற்கு காரணம் மாணவர்கள் தான். இப்போ அதிகாரம் வந்த பிறகு மாணவர்கள் அரசியலுக்கு வர வேண்டாம், ஏன்னா இவர்கள் செய்கிற ஊழலெல்லாம் அவன் எதிர்த்து கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். இந்த காரணத்தினால அண்ணா 2 வருஷத்தில் இறந்துட்டார். 69 கருணாநிதி முதலமைச்சரான காலம். அவர் 77 தான் பதவி விட்டு இறங்குறார். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். இந்த 10 ஆண்டு காலம் மாணவர்களை அரசியல் பக்கம் வராமல் பார்த்து கொண்டார்.
சரியா? யார் பாத்துக்கிட்டாங்க? யார் கருணாநிதி. ஏன்னா மாணவ அரசியலுக்கு வந்தா தன்னுடைய ஊழலெல்லாம் அம்பலப்படுத்தியிருக்கும். அவனால் பொறுத்து கொள்ள முடியாது. இப்போதைய திமுக மாணவர் அணியை வளப்படுத்துறதுல தானே குறிக்கோளா இருக்காங்க. மாணவர் அணியை வளப்படுத்துறாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையை அரசியல் படுத்துற அந்த பயிற்சி பட்டைகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க முதலமைச்சர் போற தொகுதிகள் எல்லாம் தெரியும். எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து மேடையில பேசுறாங்க, அதை வந்து வரவேற்கிறாங்க, அதுக்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்களே. இல்லை, அதெல்லாம் சமீப காலமாக தான். எதுக்குன்னா விஜயுடைய கூட்டம் இந்த +2 முடித்த மாணவர்கள் கூட்டம் தான். இதற்காகத்தான் திமுக மீண்டும் மாணவர்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்க. இல்ல, தொடர்ந்து மாணவர் அணி இருக்குல்ல. திமுகல இளைஞர் அணி இருக்கு, மாணவர் அணி இருக்கு, அதிமுக மாணவர் அணி இருக்கு, திமுக மாணவர் அணி இருக்கு. எல்லா கட்சியும் ஆக்டிவா இருக்கக்கூடிய அணி திமுகல மாணவர் அணி, இளைஞர் அணி எல்லாமே ஆக்டிவா இருக்காங்களே. இல்ல மாணவர் அணின்னு ஒரு அணி செயல்படுவதே இல்லை. எனக்கு வருத காலத்துல இருந்து இளைஞர் அணி செயலாளர் 65 வயசு ஸ்டாலின் இருப்பாரு. இப்ப 50 வயசுல அவருடைய பையனே இப்போ இளைஞராக வந்துட்டான். யார்? இன்பநிதி. அவர் இப்போ 50 வயசில் அவர் இளைஞரணி செயலாளர். இதுதானே தவிர மாணவர் அணி அமைப்பெல்லாம் கட்டுவது, பள்ளிக்கூடத்துக்கு போகிறது, கல்லூரிக்கு போகிறதெல்லாம் போச்சு. இப்போ மத்திய அரசு நிதி கொடுக்க மறுப்பதற்கும், நிதியில் எவ்வளோ பாரபட்சம் காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கும், நீட் போன்ற விஷயங்களுக்கும், என்ஜினியரிங்கில் வந்து நீட் போகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் விஷயங்களுக்கும், நீட் எக்ஸாமுக்கு போகும்போது மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய அவலங்களுக்கும், இதுக்கெல்லாம் திமுக மாணவர் அணியை சேர்ந்தவங்க போராட்டம்லாம் அவ்வளோ பண்ணுறாங்களே, கண்டனத்தை அவ்வளோ பதிவு பண்ணுறாங்களே. அதிமுக தரப்புலையோ இல்லை பாஜக தரப்புலையோ காங்கிரஸ் தரப்புலையோ இந்த மாதிரியான போராட்டங்களை பார்க்க முடியலையே. இல்லை, மாணவர் அணி தலைவர் ஒருத்தர் பேரை சொல்லுங்க. செயலாளர் ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்திக்கு வயசு எவ்வளவு? அவர் வழக்கறிஞர் தொழில் வக்கீல் ஆஃபீஸ் போட்டு ஒரு 10 ஜூனியரை போட்டு வக்கீல் ஆஃபீஸ் நடத்திட்டு இருக்காரு. எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சார் அவரு? வயசு எவ்வளவு படிச்சுட்டு தானே வந்திருக்காங்கல்ல. எல்லா கட்சியிலும் இதே நிலைமை தானே சார்? எல்லா கட்சியிலும் இதே நிலை தானே தொடர்ந்து. இல்ல, அந்த மாணவர் அணியை வழி நடத்துவதற்கு இப்போ மாணவர் அணி எங்க இருக்கு? அரசியல் கட்சிகள்ல இருக்கு. எல்லா கட்சியிலயும் ஒரு மாணவர் அணி, இளைஞர் அணி இருக்கும். அவங்கள வழி நடத்துவதற்கு அதே 20 வயசு ஒரு இளைஞரை போட்டா அவருக்கு வந்து பக்குவம் இருக்குமா? அரசியல் செயல்பாடுகள் அவர் கத்து தேர்ந்திருப்பாரா? ஒரு மாணவராக இருந்து இது போன்ற அணிகள்லாம் செயல்பட்டு வந்தவங்கள தானே போடுவாங்க. இதுதானே வழக்கம். இதையே நம்ம விமர்சிச்ச அப்படி இல்ல. இது உங்களுக்கு மாணவருடைய அரசியலும் மாணவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய மாணவர்களையும் பற்றி அரிச்சுவடியே உங்களுக்கு தெரியல. அரிச்சுவடியே உங்களுக்கு தெரியல. ரெண்டாவது நான் சொல்றேன், மாணவர் போராட்டம் என்பது மாணவர்களே போராடுவது, அந்த கல்லூரி மாணவர் தலைவர்களே போராடுவது. அப்படி போராடியவர்கள் தான் திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் பூரா. பச்சைப்பா கல்லூரி ஸ்டூடெண்ட் தான் வைகோபாலசாமியும் துரைமுருகனும். அவர்கள் காலத்தில் தான் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது. மாணவர்களாக இருக்கிற பொழுதுதான். அவர்கள் பூரா எம்எல்ஏ ஆன பிறகு நானும் பச்சைப்பாஸ் மாணவன் அப்படி சொல்ல முடியாது. இந்தி போராட்டம் நடந்தது 1965. மாணவர்கள் தான் தெருவுக்கு வந்தான். மாணவர்கள் தான் அன்றைய காங்கிரஸில் சுட்டு கொண்டது. செத்து போன பூரா மாணவர்கள் தான். இதுதான் மாணவர்களை தவிர கருணாநிதிக்கு 95 வயசு நானும் மாணவன் தான், அது அல்ல அரசியல். நீங்கள் அஸ்ஸாமில் 48% பேர் உள்ளூர் மக்கள், 52% பேர் வெளியிலிருந்து வந்த மக்கள். அஸ்ஸாமில் மண்ணீர் மைந்தர்கள் பிரச்சனை வந்துருச்சு. எங்க போனாலும் வந்தேரிகளுடைய கூட்டம் தான் அதிகமாக இருக்கு. அப்போ மாணவர்களை தெருவில் இறங்கி புரட்சி பண்ண, அரசு அலுவலகங்கள் பூரா கொளுத்தப்பட்டது, மத்திய அரசு அலுவலகங்கள் பூரா பூட்டப்பட்டது. அப்போ கல்லூரி மாணவர் தலைவராக இருந்த பிரபுல்லா மகந்தா அஸ்ஸாமுடைய முதலமைச்சராக வந்தார். அங்க இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர் தலைவர்கள் எல்லாம் எம்எல்ஏக்கள் ஆனாங்க. அந்த மாணவர் தலைவர்கள் தான் மந்திரிகள் ஆனார்கள். மாணவர் தலைவர்கள் தான் மத்திய அமைச்சர் ஆனாங்க. இதுதான் அஸ்ஸாமுடைய மாணவர் போராட்டம். நீங்கள் திமுக பொறுத்த வரைக்கும் 67 வயசு இப்போ முதல்வர் ஸ்டாலினுக்கு. அவர் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் முந்தி வரைக்கும் மாணவர் இளைஞரணி செயலாளர். இது அல்ல. இப்போ அதை விடுங்கம்மா. இப்போ விஷயத்தையே நம்ம டாபிக்கே மாறி போயிட்டோம். யாரு வந்து மாணவர்கள் இல்ல சரிதான், யார் மாணவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான விளக்கம் வேணும். இப்போ ஏன் மாணவர்கள் திமுக எடுக்குதுன்னா, விஜய்
வர்ற வாக்காளர் பூரா மாணவர்கள். அதனால தான் திமுக என்ன பண்ணுது, மாணவர் அரசியலை செய்ய ஆரம்பிக்குது. விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சியில எல்லாமே 25-35 வயசுக்கு மேல யாரும் இல்லை. கூட்டத்தை பாக்குறீங்களா? எம்ஜிஆரை வந்து விசில் அடிச்சா குஞ்சுகள்னு சொல்லுவாங்க. சினிமா தேர்ந்து நேர அரசியலுக்கு வந்தான். இப்போ விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, மாணவர்களுடைய வாக்கு ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் +2 பாஸ் பண்ணி வெளியே வரான். அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளோ பேர் வந்திருப்பான்? 50 லட்சம் பேர் வந்திருப்பான். இந்த 50 லட்சம் பேர் தனக்கு ஆதரவாக திரட்டினால் அதிகாரத்துக்கு போயிடலான்னு விஜய் நினைக்கிறார். இதற்காகத்தான் திமுக பதறி போய் மாணவர் அணியை பலப்படுத்துது. மாணவர்கள் அங்கே இல்லை. திமுகவில் எந்த கல்லூரியிலையும், எந்த பொறியியல் கல்லூரியிலையும், மருத்துவக் கல்லூரியிலையும் மாணவர் திமுக ஒரு பய கிடையாது. மருந்து கூட ஒரு பய கூட மருந்து கிடையாது. இப்போ மாணவர்களை நீங்கள் எந்த கல்லூரியிலும் சரி, கல்லூரியில் பூரா ஆண்டு விழாவுக்கு முதல்ல மாணவர் தலைவர்களை கொண்டு வந்து பேச வைப்பாங்க. இப்போ திரிஷா, நயன்தாரா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்படி ஆகிப்போச்சு. அதனால இந்த மாணவர் அரசியலை ஏன் விஜய் எடுக்கிறாரு கேட்டிங்கன்னா, இந்த மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய வாக்கு ஒரு 1 கோடி பேர் வாக்காளர்கள் இருக்காங்க. எல்லாமே 35 வயசுக்குள்ள. இந்த இளைஞர்களுடைய வாக்கு வங்கியை நேரடியாக விஜய் எப்படியாவது தனக்கு ஆதரவை திருத்தணும். ஏன்னா இவர்கள் திமுக அதிமுகவை நோக்கி நகர்வதற்கான எந்த கொள்கையும் இல்லை. இப்போ இதுதான் விஜயுடைய அரசியல். அப்போ தான் நீங்கள் வேல்முருகன் என்ன சொல்கிறாரு, மாணவர்கள் மாணவிகளை நீங்கள் சினிமா துணை நடிகைகளை போல பயன்படுத்தாதீங்கிறார். சினிமாவில் ஒரு பெண்ணும் ஆணும் சந்தித்து கொண்டா கட்டி பிடிக்கிறது வழக்கம். ஏன்னா இது எங்கே கற்றுக் கொடுக்குறாங்க? நீங்கள் திரைப்படத்துக்கு வருவதற்கு முன்பு எங்கேன்னு கேட்டிங்கன்னா கூத்துப்பட்டறையில் இதுதான் கிளாஸு. கூத்துப்பட்டறை தான் இந்த திரைப்பட உலகத்துக்கான பள்ளிக்கூடம். அந்த கூத்துப்பட்டறையில் ஆணோ பெண்ணோ பார்த்து கொண்டால் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து தான் ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்தி கொள்வது. இது எங்க எது வரைக்கும் வருது? விஜய் கட்சி வரைக்கும் வருது. இதைத்தான் வேல்முருகன் எதிர்க்கிறார். அப்படி ஒரு மாணவனும் மாணவியை கட்டி பிடித்து ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துகிற அளவுக்கு இந்த சமூகம் பக்குவம் அடையல. இந்த சமூகம் பக்குவம் அடையல. இதைத்தான் வேல்முருகன் சொல்றாரு. ஆனால் வேல்முருகனை குற்றம் சொல்வதற்கு விஜய் கட்சியில் இருக்கிற இங்க ஆப்போசிட்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் வேல்முருகன் எங்க தமிழ்நாட்டு பெண் பிள்ளைங்களை இந்த மாதிரியான வடநாட்டு பழக்கங்களுக்கு கொண்டு போய் சேர்க்காதீங்க, இது தவறு, இதை பண்ணாதீங்க அப்படின்னு அந்த பெற்றோர்களையும் கண்டிக்கிறாங்க. 2 கிராம் தங்கம் கொடுத்தா என்ன வேணா செஞ்சிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிப்பு வருது. அதுக்கு ஆதரவும் இருக்கு, எதிர்ப்பும் இருக்கு. இந்த காலத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே, இந்த ஜென்ரேஷன்ல இதெல்லாம் ஒரு தவறா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு கருத்து போய்கிட்டு இருக்கு. உங்களை நோக்கி, விஜய் அவர்களை நோக்கி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறது ஒரு அரசியல் கட்சி தலைவர். நீங்களும் ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது விஜய் அவர்களா மாணவர்களா? மாணவரை வர பிள்ளைங்கள ட்ரைனிங் கொடுத்து பேச வைப்பது அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு இப்போ அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர், அப்பா அம்மா, அந்த பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ விஜயை பார்க்கலாம். வேற எந்த நோக்கம் இல்லை அவங்க சென்னை வருவது. விஜய பக்கத்துல இருந்து பார்க்கலாம், விஜயை நம்ம தொட்டு பார்க்கலாம், விஜயை நம்ம தடவி பார்க்கலாம், விஜயை நம்ம முத்தம் கொடுக்கலாம், கிள்ளி வைக்கலாம். இந்த நோக்கத்துக்காக படிப்பறிவற்ற பெற்றோர்களால் அழைத்து வரப்படுகிற அந்த மாணவிகளை தான் நீங்க வேல்முருகன் கலாச்சார சீரழிவுங்கிறார். அவங்களுக்கு வேற எந்த நோக்கம் இல்லை. அங்க இருக்கிற விஜய் ரசிகர் மாவட்ட செயல் என்ன பண்றான், நேர போய் பார்த்து நீங்க விஜய் போய் பாருங்க, விஜய் பார்க்கலாங்க, கடவுளை பார்க்கலாங்கிற மாதிரி விஜயை பார்க்கலாம். அவன் கற்பனை பண்ணிட்டு. ஏன்னா இந்த நாடு எப்படின்னா, குஷ்புவுக்கு திருச்சியில கோயில் கட்டி மணி அடிச்சு குஷ்பாம்பிகையே வாழ்க, எங்களுக்கு எல்லா சகல பாக்கியதும் பண்ணணும், குஷ்பாம்பிகையே வாழ்க. இப்படி இந்த நாடு. சிலுக்கு சுமிதான்னு ஒரு நடிகை இருந்தாங்க.
அவங்க ஆப்பிளை கடிச்சிட்டு மேடையில் வச்சுட்டு போயிட்டாங்க. அதை எடுத்து நம்ம பையனுக்கு ஏழை விட்டு கடிச்சு தின்னானுங்க. எம்ஜிஆர் சோடாவை பாதியை குடிச்சிட்டு வச்சுட்டு போயிட்டார். எம்ஜிஆர் போன பிறகு அண்டாவில் சோடாவை கலக்கி தீத்தமாக குடித்த நாடு. அப்போது இங்கே சீரழிவு கோடம்பாக்கம் களிசடைகள் கழிவறைகள் தான் இங்கே தத்துவங்களாக இருக்குது. இதை தடுக்கக்கூடிய திமுகவில் ஆள் இல்லை, அதிமுகவில் ஆள் இல்லை, எல்லாம் சினிமாக்காரன் நம்பியே இருக்கிற அரசியல். அப்போது தமிழ் தேசிய அரசியல் என்பது வேல்முருகனுக்கு சொந்தமானது. தமிழர்களுடைய அரசியல், தமிழ் தேசிய அரசியல் இரண்டுக்குமே பொதுவான அரசியல், சினிமாவுக்கு எதிரான அரசியல். இல்ல, ஒரு இஸ்லாமிய பெண் வந்து கடைசி நாள் நிகழ்வுல பேசுறாங்க, யாரு தற்குறி, நீங்க தான் தற்குறி, அதாவது ஒரு தாய்மாமன் போன்ற உறவு, இது தாய்க்கும் மேல தாய்மாமன், அந்த உறவு போய் இப்படி பேசுறீங்களே, நீ தான் தற்குறி அப்படிங்கிற மாதிரி ஒருமையில கூட ஒரு இஸ்லாமிய பெண்ணை வச்சு பேச விடுறாங்க. இது விசாரிச்சு நான் வந்து என் தொகுதியில் இருக்கிற ஒரு பொண்ணையே மிரட்டி உருட்டி நீங்க பேச வச்சிருக்கீங்க, அந்த பொண்ணு மிரட்டல்ல பயந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கு, எதுக்கு இப்படி நிர்பந்தப்படுத்தி பேச வைக்கிறீங்க, தில்லு இருந்தா துணிச்சல் இருந்தா நேருக்கு நேர் வா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலடிய வேல்முருகன் தரப்புல இருந்து ஒரு மேடையில கொடுக்குறாங்க. இப்ப வரைக்கும் அதுக்கு ரிப்ளை இல்ல. இல்லப்பா, இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் இல்ல, தன்னை நோக்கி வரக்கூடிய விமர்சனத்துக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் விஜய் ஏன் அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார்? இல்ல, பதில் சொல்ல முடியாது, பதில் இல்லை அவர்கிட்ட பதில் இல்லை. இந்த எடுபடிகள், மேனேஜரு, கணக்கு புள்ள, ஆடிட்டர், இவங்க தான் கட்சி தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர். அவரை இந்த திரிஷா வீட்டில் இருந்த 1 கோடி ரூபா நெக்லஸுக்கு வரி கட்டி அதை காப்பாற்றி அருண்ராஜ் தான் இப்போ அவருக்கு ஆலோசகர். கள்ளலாற்றி அடித்து மாமனார் மேலே சிபிஐயில் கேரளாவில் பல வழக்கு, 100 வழக்கு இருக்குது. அவர் தான் இப்போ தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் பூரா கள்ளலாற்றி ஆதவ அர்ஜுனா, விரவு கடை முனுசாமி, பாண்டிச்சேரியில் விரவு கடை வச்சுருந்தார். முஸ்லீத்து 2000 பேர் ஓட்டு போட்டான், ஒரு முஸ்லீம் வேட்பாளருக்கு எடுபடியாக இருந்தார் இந்த முனுசாமி, அவர் ஒரு தலைவர். இதெல்லாம் தமிழ்நாட்டு சாபக்கேடா. அது வெங்கட்ராம ஐயர் கணக்கு புள்ள கணக்கு எழுதிட்டு இருக்கிறவன், அவர் ஒரு கட்சியின் பொருளாளர். விஜய் கட்சி தமிழ்நாட்டில் ஆளை துடிக்குதுன்னா பல பேர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடி போயிடுவான், கடைசி அந்தமானுக்கே போய் செட்டில் ஆயிடுவான். ஜீரணிக்கவே முடியாது. விஜய் எல்லாம் முதலமைச்சர் அப்படின்னா நிதி அமைச்சர் திரிஷாவா, இல்லை கீர்த்தி சுரேஷ் செய்தித்துறை அமைச்சரா? இல்ல, இப்ப இதுல நம்ம நடிகர் அது இது அதெல்லாம் தாண்டி யார் வேணா அரசியலுக்கு வரட்டும், அது நம்ம பிரச்சனையே இல்ல. உங்க மீது ஒரு இல்ல, இது வரைக்கும் நடிகர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிருக்காங்கல்ல, அப்படிங்கும் போது நம்ம இத வந்து நம்ம வரக்கூடாதுன்னு சொல்ல வேணாம். ஆனா நீங்க யாரா வேணா இருங்க, நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், நீங்க நல்ல விஷயமே கூட பண்ணுங்களேன், நீங்க நல்லதே கூட பண்ணிருக்கட்டும், எதிர்த்தரப்புல இருந்து ஒரு விமர்சனம் வருது, உங்களுக்கு நிகரான இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் அது யாரா வேணா விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அதுக்கு பதில் தர வேண்டிய பொறுப்பு யாரோடது? இவங்கே உங்களால பதில் தர முடியலன்னா நீங்க சட்டமன்றத்துல போய், நீங்க முதலமைச்சராகி சட்டமன்றத்துல போய் என்ன பேசுவீங்க? மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை, மசோதாக்களை எப்படி எதிர்த்து குரல் கொடுப்பீங்க அப்படிங்கிறது ஒரு இப்ப அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. மாநிலங்கள் அனைத்தும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. பாஜக எங்கெல்லாம் ஆட்சி செய்யலையோ அங்கெல்லாம் வந்து திட்டங்கள், மசோதாக்கள் அவங்களுக்கு எதிரான விஷயங்களை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. அப்போ நீங்க வந்து உங்களுக்கு நோக்கி வரக்கூடிய கேள்விக்கே பதில் சொல்லனா நீங்க என்ன பண்ண போறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்ப அதுதானே நமக்கு முக்கியம். நல்ல கேள்விதான். இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் அவரு தன்னுடைய திரைப்படம் திமுகவால தியேட்டர் கிடைக்காமல் தடுக்கப்படுகிறது, இதற்காக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது, வேற எந்த நோக்கம் இல்லை. ரெட் ஜெயிண்ட் கட்டுப்பாட்டில் 1000 தியேட்டர் இருக்கு, செண்பகமூர்த்தி கட்டுப்பாட்டில் 1000 தியேட்டர் இருக்கு. தன்னுடைய படம் சினிமா வெளியிலேயே வர முடியலையே. அப்போ தனக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. இந்த ரசிகர் கூட்டத்தை அரசியல் கட்சியாக மாற்றினால் தன்னுடைய திரைப்படத்துறை வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அப்படிப்பட்ட நபர்கிட்ட நீங்க கொள்கை ரீதியா, சித்தாந்த ரீதியா எதையுமே எதிர்பார்க்க முடியாது. அவர் எங்கேயோ ஒளிஞ்சுக்குவார். பனையூரில் ஒளிந்து கொள்ளுகிற நபர் தான் விஜய். நீங்க எந்த ஜெயிலுக்கு போயிருக்காரு, எங்க லத்தி சார்ஜ் வாங்கியிருக்காரு, எங்க தடாவை சந்திச்சிருக்காரு? எவனாவது ஒருத்தன் சோடா பாட்டில் அடிக்கிறேன்னா கட்சியை கலைச்சிட்டே போயிடுவார். ஏன்னா அவருடைய முகம் 3000 கோடிக்கு இன்சூரன்ஸ் செய்யப்பட்டிருக்கு. விஜயுடைய முகம் 3000 கோடிக்கு இன்சூரன்ஸ் செய்யப்பட்டது. ஒரு படத்துக்கு நீங்கள் 300 கோடி ரூபா வியாபாரம், ஒரு 10 படத்துக்கே 3000 கோடி ரூபா. அப்போ இந்த முகத்தை மட்டுமே காண்பிக்கக்கூடிய இந்த நபர்கள்
எப்படி சிறைச்சாலையில் அடைச்சு கிடப்பாங்க, எப்படி ஆர்ப்பாட்டம் தாவேகா கூட்டணிக்கு வராதான் தானே இன்னைக்கு பாமக பேச்சுவார்த்தை மறைமுக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அதிமுக மறைமுக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. தாவேகா வந்தா 20% வாக்குகளை பெறும்னு பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு, ஆதவர்ஜுனா சொல்றாரு. இல்லைம்மா, இப்போ யார் வேணாலும் சொல்லட்டும், ஆனால் விஜய் தனித்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. விஜய் சுற்றி வருகிற அந்த கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், மாணவிகள் ஒரு வகையான ஒரு பாலியல் ஈர்ப்பு தான், அதில் வேற ஒன்றுமே இல்லை. விஜயை வந்து சேகோவராவோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா, இல்லை மார்க்ஸோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா, இல்லை நல்லகன் ஐயாவோடையாவது ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? விஜய்னா யாரு தெரிசா தெரியலாம். இந்த பக்கம் விஜய்னா கீர்த்தி சுரேஷ், இல்லை நயன்தாரா. என்னையா நீ மக்களுக்கு சொல்லி கொடுத்த? ஊழல் செய்யக்கூடாது, பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, ஊழலே செய்யாதவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும்னு இந்த முறை இது பண்ணிருக்காரு, பேசிருக்காரு. ஆமா, முதல் மாசம் 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு கொக்கோ கோலா விளம்பரத்தில் நடிக்கிறேன். அடுத்த மாசம் கத்தி படத்தில் கொக்கோ கோலா எதிர்த்து விவசாயிகளுக்கு ஆதரவா சினிமாவில் நடிச்சு அங்கே ஒரு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறேன். நீ என்னையா ஊழல? பள்ளி மாணவர் மாணவிகள், சகோதர சகோதரிகளுக்கு நீ சொல்லுகிற தத்துவம் என்னடான்னா, நான் புத்தகத்தெல்லாம் திரும்பி பார்த்தேன். டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆளே இல்லை. நீ ஒரு தலைவனா? உனக்கு என்ன தகுதி இருக்கு? சகோதரிகள் இருக்கு, அதனால நான் அதுக்கு மேலே பாட முடியல. இது ஒரு பாட்டுன்னு இந்தி நடிகையோட நீ டப்பாங்குத்து போடுற ஆளு, உனக்கு அரசியல் தலைவனுக்கான தகுதி இருக்கா? உன்னுடைய மூஞ்சி 3000 கோடிக்கு இன்சூரன்ஸ் செய்யப்பட்டிருக்கு. அதை தவிர வேற ஏதாவது உனக்கு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது செய்தி இருக்கா? இந்த கத்தி படத்தில் முதல்ல கொக்கோ கோலா விளம்பரத்தில் கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிற, இந்த பக்கம் கத்தி படத்தில் கொக்கோ கோலா வரக்கூடாது நடிக்கிற. ரெண்டு என்ன? காலையில் ஒரு கொள்கை, மத்தியானம் ஒரு கொள்கை. ரெண்டாவது, இளைஞர்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்குற செய்தியை டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆளை இல்லை. இதுதான் உன்னை பார்க்குற போல அதுதான் ஞாபகம் வருது. அப்போ நீ எப்படி உன்னை தலைவனாக எப்படி ஏற்றுக்கொள்வது? நீ அதாவது பரந்தூரில் 3.5 வருஷமாக மக்கள் போராடிட்டு இருக்கான். நீ உன்னோட ஊர் பனையூர்லேருந்து பரந்தூர் போகிறக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 3.5 வருஷம் ஆயிருக்கு. கேரவன் வேன் முன்னாடி போகுது, பின்னாடி நீ போகிற அந்த லேண்ட் குரூசர் 5 கோடி ரூபா காரில் நீயா மக்கள் தலைவன்? வேலூர் ஜெயிலில் 1 வருஷம் இருக்கியா? கடவுள் ஜெயிலில் 6 மாதம் இருந்தியா? இவன் தான் தலைவன். தமிழ் தேசியம் உனக்கு என்னன்னு தெரியுமா? புலவர் கலியபெருமாள் எத்தனை துப்பாக்கி சூட்டுக்கு, எத்தனை சிறை கொட்டடியில் இருந்து வெளியே வந்தார் அவனுக்கு தெரியுமா? இங்கே கள்ளக்குறிச்சியில் சாவுறான், கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு. நீ கோவாவுக்கு கீர்த்தி சுரேஷுடைய கல்யாணத்துக்கு சார்ட்டர் ஃப்ளைட்டில் திரிஷாவோட போயிட்டு இருக்க. இதான் அரசியல். காரி துப்ப மாட்டான தமிழனை. தமிழன்னா அவனுக்கு ஒரு பெரிய குணம் உண்டு. ஏறக்குறைய ராமேஸ்வரம் அரிச்சல் முனையிலிருந்து தலம் பண்ணார் 10-15 கிலோமீட்டர் தான். அங்கே ஒரு ஆயுத போராட்டம், இந்த இனத்தை விடுதலை செய்வதற்காக 50,000 பேர் போராடி செத்து போயிட்டான், உயிரோடு சமாதி ஆயிட்டான். அதுதான் அரசியலுக்கான தியாகமே தவிர நீ உனக்கு 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வரையா 2000 கோடி சம்பாதிக்கலாம். ஒரு கையெழுத்து போட்டால் ரத்தீஷ், இந்த டவுசர் பிரதேச திமுக இருக்கிற டவுசர் பாய்ஸ், இவனுக்கு ஒவ்வொருத்தரும் 4000 கோடி 5000 கோடி வச்சுருக்கான். அப்போ இதுதான் உனக்கு ஈர்க்கக்கூடிய செய்தி. இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் நீங்கள் அரசியல் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமையை பயன்படுத்தி முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர முடியாது. இனியெல்லாம் எந்த நடிகரை ஏமாற்ற முடியாது. ஏமாத்துனதெல்லாம் போச்சு. இனிமே நடிகர்கள் என்பவர் நீங்கள் கேரளாவை போல கோடம்பாக்கத்தோடு இருந்துக்கணும். ஓகே, எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த கிறிஸ்மஸ் வரும்போது கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. அவங்க தொடர்பான இந்த கிறிஸ்மஸ் விழா எதுலையாவது கலந்துப்பாங்க. இல்லை ரம்ஜான் வரும்போது குல்லா போட்டுப்பாங்க, போய் நோன்பு தொழுவுறது, இல்லை அந்த ரம்ஜான் கஞ்சி குடிக்கிறது. இந்த மாதிரி எல்லா அரசியல் தலைவர்களும் பண்ணுறது தான். விஜய் அவர்கள் நம்ம வந்து சாதி பற்றியோ சமூகத்துக்கோ நம்ம இம்பார்ட்டன்ட் தரல. ஏன் குறிப்பிட்டு அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால தான் இது கேள்வியாக வச்சுருக்கோம். விஜய் அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான்.
பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாரு. அந்த நிகழ்ச்சிகள்ல எல்லாம் அவர் பொட்டு வச்சுட்டு வந்தது கிடையாது. ஆனா இந்த பள்ளி மாணவர்கள் பரிசளிக்கும் விழாவிலையும் இந்த அரசியல் கட்சி விழாவிலையும் மட்டும் ஏன் பொட்டு வச்சுட்டு ஏன் வர்றாரு? இல்லை அவரை ஜோசப் விஜய், ஆமா, அவ பையன் பேர் சூசன் சஞ்சாய் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சூசன் சஞ்சாயும் ஜோசப் விஜயும் இல்லையா? நான் விஜய், சினிமா பேர் விஜய், நான் இந்து, கஞ்சி குடிக்க போனால் குள்ளா போட்டுக்கிறது, இதெல்லாமே இந்த சராசரி அரசியல்வாதிகள் செய்கிற மோசடித்தனத்தை இந்த விஜயும் செய்கிறார். ஏன்னா இங்கே விஜய் மீது தொடர்ந்து என்ன புகார் வருதுன்னா, ஒரு கடலூர் ஜோசியரை கேட்டுத்தான் எல்லாமே செய்கிறார். மனைவி மக்களை பிரிந்திருந்தா நீ சன்னியாசியாக ஒரு 2 வருஷம் இருந்தீங்கன்னா உனக்கு முதலமைச்சர் நாற்காலி ஈஸியாக கிடைக்கும். இந்த கடலூர் சந்திரசேகரன் அவன் ஒரு போலி சாமியார், முடிஞ்சு குண்டாசில் போடணும் கடலூர் ஜெயிலில். இந்த ஆள் சொல்லி கொடுக்குறத பொண்டாடி மொழியெல்லாம் பிரிஞ்சிரியா, அந்த பனையூர் வீட்டில் சன்னியாசியாகவே இரு, யாரையும் சேர்த்திக்காத. ஆனால் 4வது 5வது வீடு தள்ளி மேலே கீர்த்தி சுரேஷு, கீழே திரிஷாவுக்கு மட்டும் பிளாட் வாங்கி கொடுத்துரு. வெங்கட்ராமன் சொன்னால் அவர் பிளாட்டை வாங்கி கொடுத்துருவார். இப்படி இந்த மோசடி நபரை பற்றி பேசுவதற்கு ஆளே இல்லை. அதனுடைய விளைவு தான் நீங்கள் கஞ்சி குடிக்க போகும்போது முஸ்லீம் ரம்ஜான் கஞ்சி குடிக்கும் போது தொப்பி போட்டுக்கிறது, மாணவர் மாணவிகளை சந்திக்க வருகிற பொழுது குங்குமம் வைத்துக் கொள்வது, இதெல்லாமே சினிமா வேஷம்தான். சினிமா வேஷத்தின் மூலம் பல பேர் காலாவதி ஆகிட்டான் நடிகர்கள். இப்போ விஜய்க்கு திமுக அதிமுக மீது உள்ள எதிர்ப்பு தனக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கியாக மாறும். இத திமுகவை எதிர்ப்பதற்கு அதிமுக இப்போ அவரை பட்டுக்கம்பளம் விரிச்சு விஜய் எடப்பாடி கூப்பிடுறாரு. ஏன்னா எடப்பாடிட்ட அரசியல் செய்யக்கூடிய ஆட்களே இல்லை. எடப்பாடிட்டு என்ன நடக்குதுன்னா, எப்படியாவது பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம். இதை தாண்டி மக்களிடம் நன்மை செய்யக்கூடிய எந்த செய்தியும் இல்லை. வேலுமணி 5 லட்சம் கோடியை தேடி வச்சிருக்காரு. எங்க துபாயுடைய தங்க மார்க்கெட்டை சதக்கு ஜலால், ஒரு உபீஸ், இந்த குப்பை எழுதுகிற கம்பெனி, 2500 பஸ் ஸ்டாப்பில் நிழல் குடை 3.5 லட்சம் ரூபா பில்லை போட்டு 35 லட்சம் ரூபா பில்லை போட்டு எடுத்துட்டாங்க. 10,000 கோடி மக்களுடைய வரிப்பணம் அப்படியே கொள்ளையடிச்சு துபாய் கொண்டு போகப்பட்டது. இதெல்லாம் வேலுமணி காலம். இப்போ இதையெல்லாம் பார்த்த விஜய் என்ன நினைக்கிறாரு, 200 கோடி ரூபாய் எத்தனை காலத்துக்கு சம்பளம் வாங்குறது? ஒரு வருஷத்துக்கு 200 கோடி ரூபாய். இதில் வந்தால் வேலுமணி 1 லட்சம் கோடி வச்சுருக்கான், தங்கமணி 1 லட்சம் கோடி வச்சுருக்கான். இந்த டவுசர் பாய்ச்சி திமுக இருக்கிற பயலுக்கு பூரா 1000 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறான். நம்ம ஜனநாயகத்தை மொத்தமாக கொடுத்துருக்காங்கிறான். இந்த ராகுல் டீ காபி வாங்கி கொடுத்துட்டு இருந்தான் செண்பகமூர்த்தி ஆஃபீஸில், ரெட் ஜெயிண்ட் ஆஃபீஸில். அவன் நம்ம 500 கோடி ரூபாய் படத்தை கேட்குறான். ஜனநாயகன் படத்தை ராகுல் ரகுமான் என்ன எவ்வளோ கேட்குறான்? 500 கோடி கேட்குறான். இந்த பக்கம் பராசக்தி படம் 500 கோடி ரூபாய்க்கு எடுத்துகிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது? அரசியலிருந்து தான் வருது. இப்போ நம்ம நேரடி அரசியலுக்கு போனால் என்ன? இது போன்ற நோக்கத்திற்காகத்தான் அவருடைய அரசியல் பயணமே தவிர மக்களுக்காக எந்த நன்மையும் செய்வதற்கு ஐயா நல்லகண்ணுவை போல கம்யூனிசம் படித்தவன் மல்ல விஜய், தமிழ் தேசிய தமிழரசனை போல புலவர் கலியபெருமாளை போல தமிழ் தேசியமும் படித்தவர் அல்ல, இந்திய தேசியமும் படித்தவர் அல்ல, சனாதன பாஜக படித்தவரும் அல்ல, எதையுமே படிக்கல. என்ன தெரியும்? அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ ஆயிடலாம், அமைச்சர் ஆயிடலாம், பல ஆயிரம் கோடி கார்காவை திறந்து விடுவதற்கு எஸ்பி வருவார், செயல் கிடைக்கிற டிஜிபி வருவார். இதெல்லாம் பார்க்குறாரு. ஜெயலலிதாவுக்கு நடந்தது, சசிகலாவுக்கு நடந்தது, தினகரனுக்கு நடந்தது, டிடிவி. நம்ம இண்டிவிஜுவல் ஒரு பெரிய கிளாமர், ஒரு பெரிய ஒரு சினிமா ஹீரோ, நம்மகிட்ட இருப்பது ஒரு கவர்ச்சி, சதை கவர்ச்சி தான். இதை தாண்டி ஒன்றும் இல்லை. இதை வைத்து எப்படியாவது நம்ம முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்ந்து விடலாம் என்று திட்டமிடுகிறார். இதற்கு எதிராக கடுமையான முற்போக்காளர்கள் மிகப்பெரிய பிரச்சாரம் செய்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும்.
அதுதான் இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருக தலைமையில் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். இதை வேகப்படுத்தணும். இதை வேகப்படுத்துகிற பொழுதுதான் தற்குறிங்கிற விஷயத்தை எங்க நேரடியாக பேச முடியாம பள்ளி மாணவர்களையும் மாணவிகளையும் வைத்து பேசுகிற இந்த மலிவான அரசியலை விஜய் முன்னெடுக்கிறார். இதை ஒட்டுமொத்தமாக விஜய் அம்பலப்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்க வேண்டும். அப்பதான் தமிழ்நாட்டை இது போன்ற பீடைகளிலிருந்து காப்பாற்ற முடியும். நன்றி சார், நன்றி. உங்களோட நேரத்திற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.